ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். குழம்பு வந்து இன்றைக்கி வந்து தட்டாம்பயிறு இருக்குல்ல, நாங்கள் வந்து இதை தட்டைப்பயிர் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். ஸோ இது வந்து பச்சையாக வாங்கிட்டு வந்து நைட்டே வந்து உரிச்சு வச்சிட்டோம். ஸோ மார்னிங் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எந்திரிச்சு உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து நைட்டே உரிச்சு வச்சிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் சமைக்கிறவங்களா இருந்தால் அந்த ரெடி பண்ணிடுங்க, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிடுங்க. ஸோ முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து தோசை சட்னியோடு சேர்ந்து இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சீசனில் நான் திரும்ப சொல்கிற மாதிரி ஒரு 2 வீக்ஸ் தாங்க இது கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிறது ரேர் தான். ஸோ கிடைக்கும் போது இதெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. அடுத்து வந்து புடலங்காய் ரெசிபி தான். புடலங்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா கிரேவியை ரொம்ப வந்து குழம்பு மாதிரி வச்சிட்டோம்ல பயிர் குழம்பு. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே தாளித்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு தக்காளி கீரைங்க. நாங்கள் வந்து மிளகு தக்காளினும், சில பேர் மணத்தக்காளி கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும், வீட்டில் அது கசக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு முட்டையோடு சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ கடாயில் வந்து சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் நிறையா வதக்கிக்கோங்க, காஞ்ச வத்தல், பச்சை மிளகாய் வதக்கி கீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து 2 முட்டையை வந்து நீங்கள் வந்து அதில் அடித்து ஊற்றி நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு வந்து கேரட் பொரியல் தனியாக ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எக்கும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.